ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு ஊரில் குப்பன்னு ஒருத்தர் இருந்தான். அவன் கூலி தொழிலாளி, கடுமையாக வேலை செய்கிறவன். அவனுக்கு கல்யாணம் ஆச்சு. காலப்போக்கில் ஒரு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தைக்க நல்லா வளர்க்கணுங்கிறதுக்காக கடுமையாக உழைச்சான். அந்த பையனை நல்லா படிக்க வச்சான். பெரிய இடத்துல ஒரு வேலை கிடைச்சிது. அதேமாரி பெரிய இடத்துல ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிது. இப்போ எல்லாரும் ஒன்றா இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் அவனுடைய மனைவி இறந்துட்டாங்க. அதாவது குப்பனுடைய மனைவி இறந்து போயாச்சு. இப்போ குப்பை இருக்கான். மகனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அவனு பையன். இப்போ இவனுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. ஒரு 60-65 வயசாயிடுச்சு. முதல்ல உழைச்சவன் இப்போ உழைக்கல. வீட்டில் அவனுக்கு தனியாக ஒரு அலுமினிய தட்டு வாங்கி வச்சு அதில் அவனுக்கு சாப்பாடு போட்டு அவன் சாப்பிட்ட பிறகு அந்த தட்டை போய் கழுவி வச்சிடணும். இது நாள் போக்கில் நடந்துக்கிட்டே இருந்தது. இந்த பேர பையன் இதை பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் குப்பனும் இறந்து போயிட்டான். இறந்து போன போது அவனுடைய பொருள் எல்லாம் தூக்கி போட்டுருவோம். குப்பனுடைய மகனும் மருமகளும் முடிவு பண்ணி இது பண்ணும்போது அந்த நேரத்தில் அந்த அலுமினிய தட்டை தூக்கி வெளியே எரிய போனான். டக்குன்னு அதை பிடுங்கி வச்சுக்கிட்டான். என்ன மகனே, எதுக்கு இப்படி பண்ண? இல்லைப்பா, இது எப்படியா இருந்தாலும் உதவும் எனக்கு. உனக்கு உதவுமா? ஆமாப்பா, உனக்கும் வயசாயிடும். வயசான பிறகு நீ எனக்கு உபயோகம் இல்லாமல் போயிடுவேன். அப்போ இந்த அலுமினிய தட்டு தான் உனக்கு சோறு போடுவேன் அப்படின்னு அவன் சொன்னான். இதை பார்த்துட்டு குப்பனுடைய மகன் ஷாக்கானான். எதுக்கு இந்த கதையை சொல்கிறேன்னா, இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல இடத்துல கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்குறாங்க. என்னை போல வயசானவங்க, என்னுடைய சொத்தெல்லாம் என் பையன் பிடுங்கிக்கிட்டான், இப்போ என்னை தெருவில் விட்டுட்டான் அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. மீடியா முன்னால் இப்படி அநியாயம் பண்ணிட்டாங்க என் மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுது, அட பாவி, இப்படிப்பட்ட பையனா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்னொரு பக்கம் நம்ம யோசனை பண்ணுறதே இல்லை. இப்போ இந்த ஆள் கலெக்டர்கிட்டையோ போலீஸ் ஸ்டேஷன்லையோ மீடியாட்டையோ கொடுக்குறானே, இவங்க அப்பா அம்மாவுக்கு கஞ்சி ஊற்றுனானா, அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணலாம், அவங்கள அநியாயமாக அக்கிரமாக ட்ரீட் பண்ணியிருந்தா இப்போ இந்த தண்டனை கரெக்டு தான். உங்களுக்கு தோணுதா இல்லையா நான் சொல்றது? நியாயமா அவங்க அப்பா அம்மாவை அவன் ஒழுங்கா காப்பாத்திருந்தா இந்த நிலை வந்திருக்குமா? இது நமக்கு தெரியாது. இது ஒரு பாயிண்ட். அடுத்தது, இவன் இந்த சம்பந்தப்பட்டவன் நேர்மையான வழியில சொத்தை சேர்த்தானா, அநியாயம் அக்கறம் பண்ணி மற்றவங்களுடைய சொத்தை அபகரிச்சு ஏமாத்தி அப்படி ஒருவேளை சொத்து சேர்த்திருந்தா இந்த நிலையோட அவனுக்கு வந்திருக்கும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க, ஏன் வராது? இவன் நேர்மையற்ற முறையில சொத்தை சேர்த்திருந்தா பையனும் நேர்மையற்ற முறையில வளர்ந்துருக்க மாட்டான். இவன் நேர்மையான முறையில சொத்தை சேர்த்திருந்தா பையனை, மகனை, மகளை நேர்மையான வழியில வளர்த்திருப்பான். அப்படி இல்லாத பட்சத்துல இந்த கதி அவனுக்கு கிடைக்கிறது கரெக்ட் தான். நான் சொல்றது புரியுங்களா? இந்த கதி அவனுக்கு கிடைக்கிறது சரியான தண்டனை தான். இது 2வது பாயிண்ட். 3வது, சம்பந்தப்பட்டவன் கல்யாணம் பண்ணி இருக்கிற இடம், அவனுடைய மனைவி, அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? அந்த குடும்பம் அநியாய அக்கிரமம் பண்ணி சொத்தை சேர்த்திருந்தா இந்த கதி வந்திருக்கும். ஏன்னா மாதா செஞ்சது மக்கள் தலையில ஒரு பழமொழி இருக்கு. அப்பா, இவன் கல்யாணம் பண்ணி இருக்கிற பொண்ணுவோட அவங்க குடும்ப பாரம்பரியத்துல அநியாய அக்கிரமம் பண்ணியிருந்தா இந்த கதி வரும். அதனாலதான் போன தலைமுறை ஒரு பொண்ணை எடுக்கும்போது அந்த குடும்பத்துடைய 3 தலைமுறையுடைய ஹிஸ்டரியை கேட்பாங்க. எப்படி வந்தாங்க, எப்படி எப்படி அவங்க வளர்ந்தாங்க, அவங்களுடைய பாரம்பரியம் என்னங்கிறதுல கேட்டு அப்புறமா தான் பொண்ணு கொடுத்தாங்க. அது இப்போ வழக்கத்தில் முடியாது, அது சாத்தியம் இல்லை.
ஆனால் ஒரு சரியானவன், ஒரு நேர்மையானவனுக்கு தான் ஒரு நேர்மையான மனைவி கிடைக்கும். அதனால நம்ம வந்து கொதிச்சு போயிடுறோம். ஆஹா, இப்படிலாம் அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குதுன்னு. அது ஏதோ ஒன்று ரெண்டு தான். தன்னுடைய அப்பா அம்மாவை சரியான வழியில அவங்கள வச்சு காப்பாத்துறாங்க, காப்பாற்றாம இல்லை. ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல தான் இப்படி நடக்குது. அதனால ஒட்டுமொத்தமா வந்து இந்த பசங்கள்லாம் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது.